இப்போ ஒருத்தர் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினது ஊழல் அப்படின்னு தமிழிசை நம்புவார்கள் என்று சொன்னால், சிலிண்டர் வீட்டுக்கு சிலிண்டர் போடுறவரு 50 ரூபாய் வாங்குறாரு. நான் மனமோ வந்து கொடுக்கலாம், தப்பு இல்ல. 500 ரூபாய் கூட கொடுக்கலாம். ஒரு உழைப்பாளி சிலிண்டர் தூக்கிட்டு வர்றாரு, நான் 100 ரூபாய் கொடுக்கலாம், 200 ரூபாய் கொடுக்கலாம். ஏழைப்பாளைங்க கொடுக்க முடியாம கூட இருக்கலாம். எல்லாருக்கும் 50 ரூபாய் பிக்ஸ்டு ரேட். அந்த 50 ரூபாய்க்கு ரெசிப்ட் இருக்கா? சிலிண்டர் போடுறவரு 50 ரூபாய் கூட வாங்குறாருன்னா அவருக்கு வச்சுக்கிறார், அவரு உழைக்கிறாரு, ஆசைப்பட்டு கொடுக்கறாங்க, வாங்கிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. தப்பு. அவருக்கு வைக்கல. இந்தியா முழுவதும் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய 50 ரூபாய் மோடிக்கு பங்கு போகுது. என்ன சார் பேசுறீங்க? இதத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் டாஸ்மாக்ல சொன்னாங்க. என்னமோ இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்காங்க. நீங்க சிலிண்டர்ல சொல்றீங்க. இல்ல நித்யானந்தன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இல்ல செந்தில் நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. தம்பி 50 ரூபாய் வாங்கினா மோடிக்கு போகுதுங்கறாங்க. அது ஏன் சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இருங்க சார், என்ன ஏன் அத சொல்ல வர்றாங்க? இருங்க மோடி வெறுப்பை உண்டாக்குறது இல்ல சார், அவர் எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, இப்ப இந்த வழக்க பத்தி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, இப்ப டாஸ்மாக்ல ஒருத்தர் அதிகமா காசு வாங்குறாருன்னு சொல்றப்ப என்ன திரு அண்ணாமலை அவர்கள் கட்டமைச்சாங்க, பாஜக என்ன கட்டமைச்சாங்க? இந்த பணம் எல்லாம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போகுது, இந்த பணம் எல்லாம் முதல்வருக்கு போகுதுன்னு சொன்னீங்கல்ல. அது நான் வந்து ரொம்ப பணிவோட சொல்றேன், அதே சமயத்துல தன்னம்பிக்கையோட சொல்றேன். இந்த இஷ்யூல முதல்ல இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தது நான் தான். 34 எஃப்ஐஆர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டதுங்கிறத எஃப்ஐஆர் டீடைல்ஸோட எடுத்து பதிவு பண்ணியிருந்தேன். இப்ப ஒரு இடத்துல தவறு நடக்குது, அந்த தவறுக்கு சொந்தமான அதிகாரிகள் அல்லது அவர்களுக்கு மேலதிகாரிகள் எல்லாரும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் அத்தனை பேரும் இதற்கு பொறுப்பு. நான் இப்படி சொல்றேன், ஒன்றிய அரசு இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் அப்படின்னு டிடி தினகரன் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இப்ப டிடி தினகரன் யாருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார்? தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு. இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளை நியமிப்பது யார்? அதுல பிரதமருக்கு சம்பந்தமே இல்லையா? அப்ப பிரதமர் தான் லஞ்சம் வாங்கினார். அப்ப பிரதமர் பதவி விலகணும். அப்படி பேசுவோமா? இது என்ன லாஜிக்? நீங்க அமலாக்கத்துறைக்குள்ளே வாங்க. அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுல அங்கித் திவாரி அப்படிங்கிற ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கினாரு, மாநில அரசு கைது செஞ்சு நமக்கு தெரியும். இப்ப கேரளால அதே மாதிரி ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கி கைது செய்யப்பட்டிருக்காரு. லஞ்சம் எவ்வளவு தெரியுமாங்க? 2 கோடி. நான் இப்படி சொல்றேன், இந்தியா முழுவதும் அமலாக்கத்துறை அதிகாரிகளை வச்சு 2 கோடி 3 கோடி 5 கோடின்னு லஞ்சம் வாங்குகிறார்கள். யாரு? அமலாக்கத்துறை யார் கண்ட்ரோல் இருக்குதோ அந்த அமைச்சர். யார் அமைச்சர்? நிர்மலா சீதாராமன். இப்ப நிர்மலா சீதாராமன் விசாரிக்கணும். நிர்மலா சீதாராமன் குற்றவாளி. 100 நாள் வேலை திட்டத்தில் 75 கோடி குஜராத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் பச்சு கபாத் அவருடைய மகன் 75 கோடி ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்தில் ஏமாற்றி இருக்கிறார். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு மாநிலத்துல ஒருத்தர் மட்டும் 75 கோடி ரூபாய்னா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாம் எவ்வளவு? இதில் மோடிக்கு எவ்வளவு பங்கு போயிருக்கும் என்பதெல்லாம் நீங்க யோசிக்க. ஆதாரம் இல்லாம சொல்லிட்டே இருக்கீங்க. மதிக்கிறேன் சார், நீங்க ஒரு நெறியாளரா நீங்க கேட்கறதா நியாயம், உங்க கருத்துல உடன்படுறேன். ஐயா நித்யானந்தன் கருத்தையும் உடன்படுறேன். ஆனா நித்யானந்தன் அவர்கள் மோடி நம்முடைய பிரதமர் மோடி அவர்களையோ மரியாதைக்குரிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையோ பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் பதறுகிறார். எடப்பாடி பழனிசாமியாவது பொறுப்பேற்க சொல்லுங்க, இந்த 34 வழக்குன்னா வேண்டாங்கிறாரு. ஸ்டாலின் மட்டும் பொறுப்பேற்றுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா இது நியாயமானு மட்டும் சொல்லு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.